வணக்கம். இன்னைக்கு கிட்டு சமையல்ல நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிரெட் சாண்ட்விச் தான். இது நான் எல்லா புதன்கிழமையும் லஞ்சுக்கு அவாய்ட் பண்ணிட்டு, இது மாதிரி வீட் பிரெட்ல ஒரு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றது உண்டு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச் பண்றேன். வீட் பிரெட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் கண்ட்ரோலுக்கும், பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப ஒரு உதவியா நமக்கு இருக்கும். ஸோ இது ரொம்ப சீக்கிரமா நமக்கு பண்ண முடியும். ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் லஞ்ச் பண்ணுறதுலேருந்து ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு புதன்கிழமை இந்த ஹோல் வீட் பிரெட் வச்சு சாண்ட்விட்சை எப்படி ஈஸியா பண்ணி சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி வீட் பிரெட் வாங்கியிருக்கேன். ஸ்லைஸா அதில் இருக்கும். இதுக்கு வெங்காயம் 2, ஒரு தக்காளி, 4, 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்தாப்புல, அப்புறம் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கடைசியா கொஞ்சம் லைமும் விட்டு, இதை நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்து வச்சிரணும். ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மிக்ஸை அப்படியே வச்சிரணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ இந்த மிக்ஸ் அப்படியே வச்சுட்டு, அப்புறம் நல்லா தோசை கல்லில் இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி, இந்த வெங்காய கலவையை அதில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தோசை கல்லில் இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா பட்டர், நெய் ஏதாவது ஒன்று நம்ம நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஸ்லைஸாக பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இந்த 2 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு நடுக்கு அந்த கலவையை நல்லா ஃபில் பண்ணி வைக்கணும். ஃபில் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஸ்லைஸ் மேலே இன்னொரு ஸ்லைஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி, இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சைடில் எண்ணெய் விட்டு கொடுக்கணும். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் அது ருசியாக இருக்கும். இது வேக வைக்கிற வேலை ஒன்றுமே கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அப்படியே இதுக்குள்ளே வைக்கலாம். இது நல்லா ஸ்பைசியாக ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு கப்பு ஓட்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லஞ்சு நீங்களும் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற ஒரு ரெசிபி தான். இந்த சாண்ட்விச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.